இந்நிகழ்ச்சி கண்ணபிரான் கதையமுதமாக வழங்கப்படுகிறது. இதிஹாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத் பிபேத்யல்பஸ்ருதாத் வேதஹா மாமயம் பிரதரிஷ்யதி. இந்த ஸ்லோகம் இதிஹாசங்களும் புராணங்களும் வேதங்களுக்கு உதவி, அதன் பொருளுக்கு வலிமை சேர்க்க வந்தவை. இதிகாச புராணங்களை கற்றோமானால் வேதத்தின் பொருள் விளக்கத்தை பெறலாம். ஆகையால் தான் வேதவியாசர் பாகவத புராணத்தில் 10வது ஸ்கந்தத்தில் 87வது அத்தியாயம் முழுமையும் வேதத்தை விளக்குவதற்காகவே வைத்தார். அதான் ஸ்ருதி கீதைன்னு பெருமை பெற்றது. அதை நாம் விளக்கமாக அனுபவிக்க பெற்றோம். இந்த ஸ்ருதி கீதை யாரால் ஆருக்கு உபதேசிக்கப்படுகிறதுங்கிறதை சில நாட்கள் முன்னதாக பார்த்தோம். பிரம்மாவனுடைய மானச புத்திரரான சனந்தனர் சித்தர்கள் பலருக்கு உபதேசித்தார். அவ்வுபதேசத்தையே நாராயண ரிஷி நாரதருக்கு உபதேசித்தார். அந்த விஷயத்தை தான் நாம் இப்ப பார்த்து முடித்தோம். அதே அத்தியாயத்தினுடைய கடைசி சில ஸ்லோகங்களோட முடிவுறுத்துவோம். இத்தேதது பிரம்மண புத்திராக ஆஸ்ருத்ய ஆத்மானுசாசனம் சனந்தனம் அதானர்ச்சு சித்தா ஞாத்வாத்மனோ கதிம். இப்படியாய் சனந்தனராலே உபதேசிக்கப்பட்டு சித்தர்களெல்லாம் ஆத்ம வித்யை, பரமாத்ம வித்யை ஆகியவற்றை கற்றார்கள். நாராயண ரிஷி நாரதரை பார்த்து கூறுகிறார், தொம் செய்தது பிரம்மதாயாத ஸ்ரத்தையாத்மானுசாசனம் தாரயன்ஸ்சரகாம் காமம் காமானாம் பர்ஜனம் நிருணாம். ஹே நாரதரே, நீர் நாராயண நாமத்தை சொல்லி சொல்லி உலகத்தையே புனிதமாக்கி கொண்டு வருகிறீர். உம்மோட உயர்ந்த அர்த்தத்தை பேசும் வாய்ப்பு நமக்கு கிட்டித்து, இதை மேலும் பலருக்கு நீர் உபதேசிக்கலாம் என்று நாராயண ரிஷி கூறினார். நாரதர் அவரை வணங்கி முதலில் உபதேசித்த சனந்தனரையும் வணங்கி அங்கிருந்து புறப்பட்டு வியாசரிடத்தில் பல விஷயங்களை கேட்டுக்கொள்வதற்காக அவர் இருந்த இடத்தே வருகிறார். இத்தியாத்யம் ரிஷி மானத்ய தச்சிஷ்யாஞ்ச மகாத்மனः ததः அகாதாசிரமம் சாட்சாத் பிதிருத்வைபாயனஸ்ய மே. இது சுகரே சொல்ற ஸ்லோகம். என்னுடைய தந்தையான வேதவியாசரை வணங்குவதற்காக நாரதர் அவரிடத்தில் வந்தார். இத்தேதத்து வர்ணிதம் ராஜன் என்ன பிரஷ்னஹா கிருதஸ்த்வயா யதா பிரம்மண்ய நிர்திஷ்யே நிர்குணேபி மனశ్చரேத். ஹே பரீட்சித்து மகாராஜனே, ஆத்மாவை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் வேதங்கள் என்ன கூற வந்தன? உலகம் முழுக்க வேறுபாடுகளில் கஷ்டப்படுகிறதே, வேதமும் வேறுபாட்டைத்தான் கூறுகிறதா? வேத சொற்கள் பகவானை தெரிவிக்குமா? பகவானுடைய குணம் என்ன, ஸ்வரூபம் என்ன, உருவம் என்ன, சொத்தென்ன, பண்புகள் என்ன, அத்தனை கேள்விகளையும் கேட்டாய். இது இத்தனையிலையும் வேதாந்தத்தினுடைய அபிப்பிராயம் என்ன என்று உனக்கு கூறினேன். மேலே அந்த பெருமானை தியானித்து ஸ்ருதி கீதையை முடிவுக்கு கொண்டு வருவோம். யோஸ்யோத்பிரேக்ஷக ஆதிமத்திய நிதனே யஹ அவ்யக்த ஜீவேஸ்வரஹ யஹ சிருஷ்டவேதம் அனுப்பிரவிஷ்ய ரிஷினா சக்ரே புரசாஸ்திதாக யம் சம்பத்ய ஜஹாத்யஜா மனுஷயி சுப்தக் குலாயம் யதா தம் கைவல்ய நிரஸ்த யோனி பபயம் தியாயேத் அஜஸ்ரம் ஹரிம். ஹரியான பெருமானை தியானிப்போம். உலகுக்கெல்லாம் நிமித்த காரணமாய், உலகனைத்துக்கும் உபாதான காரணமாய் எவனுடைய திருவடிகளை பற்றினால் கண்டிப்பாக சம்சாரமே தொலையுமோ அந்த ஹரியை வணங்குவோம். அந்த ஹரியே வேதம் வேதாந்தம் அனைத்தாலும் கூறப்படுகிறான் என்று சொல்லி பரீட்சித்துக்கு பண்ண உபதேசத்தை சுகாச்சாரியர் முடிக்கிறார். இதுக்கு மேல நாம் இப்ப பார்க்க வேண்டியது 88வது அத்தியாயம். 88, 89, 90 3 அத்தியாயங்கள் முடிஞ்சதுன்னா 10வது ஸ்கந்தம் முடிவடையும். இந்த அத்தியாயத்தில் விருகாசுர வதம். விருகாசுரன் ஒரு அசுரன். அவன் பரமசிவனாரிடத்திலே பெரும் வரத்தை பெற்றான்.
யார் தலையில் அவன் கை வச்சாலும் அவர்களுடைய தலை சுக்கல் சுக்கலாக உடையும். இந்த வரம் பரமசிவனார் கொடுத்தார். சிவபெருமானுடைய தலையிலேயே கை வைக்க முயற்சித்தான். சிவன் பெருமானிடத்தில் பிரார்த்திக்க எம்பெருமான் அவனை வேணுமென்னு தன்னுடைய மாயமயக்கு பேச்சுக்களாலே மயக்கி விருக்காசுரனுடைய தலையிலேயே கையை வைத்து அவனை முடித்தார் என்பது அழகான வேடிக்கையான கதை. தேவாசுர மனுஷ்யேஷு ஏ பஜந்த்யசிவம் சிவம் பிராயஸ்தே தனினஹா போஜாக நது லக்ஷ்மியாக பதிம் ஹரிம். இந்த ஸ்லோகத்தை கேட்கறதுல இருந்தே சைவர்கள் வைணவர்கள் இருபாலாரும் லோகத்தில் உள்ளார்கள். அதுவும் முக்கியமா நம்ம தமிழகமும் சரி பாரத தேசத்திலையும் எடுத்துட்டோம்னா எத்தனையோ ஒற்றுமையோட வாழ்ந்து வருகிறோம். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் எந்த சண்டையும் இல்லை. ஆனால் அப்பப்ப தொண்டர்கள் சும்மா இருக்க மாட்டாளோ இல்லையோ, அவ 2 பேரும் தலைவர்கள் சும்மா இருந்து ஒருத்தருக்கொத்தர் நன்னா பேசியிருந்தாலும் அது என்னமா ஒற்றுமையா இருக்க விட்டுடலாமா என்ன அப்பப்ப தொண்டர்களுக்கு கோபம் வந்துடுமோ இல்லையோ. இங்க இருக்கிற சில கேள்விகள்லாம் பார்த்தா அதை போல ஒரு மயக்கம் நமக்கே ஏற்பட்டுடும். இங்க கேள்வி என்னன்னா, லக்ஷ்மியை எப்போதும் திருமார்பில் கொண்டிருக்கிறார் திருமால். லக்ஷ்மி தேவியோ சொத்துக்கெல்லாம் ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் தேவதை. பெருமாளோ பகட்டா பட்டு உடுத்தின் இருக்கார், பீதாம்பரம் சாத்தி கொண்டிருக்கிறார், எத்தனை ஆபரணங்கள் மாலைகள் எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார். கோவில்லையா எங்க பார்த்தாலும் தங்கம் தங்கமாக, தங்கத்திலேயே கோபுரம், தங்கத்திலேயே விமானம், எத்தனை ஆபரணங்கள். பிரசாதமா புளியோதரையோ சக்கர பொங்கலோ தத்யோதனமோ வடையோ தோசையோ சுண்டலோ இனிமே பெருமாள் கோவில்ல மிச்சம் இல்லை. ஆக இவ்வளவு பகட்டா பெருமாள் இருக்கிறார். ஆனா யாரெல்லாம் பெருமாள் கோவிலுக்கு போய் வணங்குகிறானோ அவன் என்னமோ காசில்லாதவனாக வறியவனாகவே இருக்கிறானே. பகட்டா தலைவர் இருக்கார், ஆனா வைஷ்ணவர்கள் எல்லாம் காசில்லாதவர்களாய் தரித்திரர்களா இருக்காளே ஏன்? ஆனால் எப்போதும் பீதாம்பரமோ மற்றுமுண்டால் அலங்காரமோ ஓஹோன்னு தங்கமோ வைரமோ இது எதுவுமே சிவன் கோவிலில் இல்லை. அவரோ ஒரு மாட்டில் அமர்ந்திருக்கிறார். அணிந்திருப்பரோ மாந்தோல் மரவுரி, சடைமுடியோடு இருக்கிறார். கிரீடம் இல்லை, மகுடம் இல்லை, காசு மாலை இல்லை, கௌஸ்துபம் இல்லை. அப்படியெல்லாம் ஒண்ணுமே சிவனிடத்துல காணப்படலை. ஆனா சைவர்கள் சிவனை தோத்திரம் செய்பவர்கள் எல்லாம் நல்ல பணக்காரர்களா இருக்கார்களே. இது ரெண்டும் ஒத்து வரலையே. பணக்காரன ஸ்தோத்திரம் பண்ணா நான் பணக்காரன் ஆயிடுவேன், சாமானியனா ஒருத்தர் பணம் இல்லாதவரா இருக்கார் அவரை தோத்திரம் பண்ணேன்னா நானும் பணம் இல்லாதவனா இருப்பேன். இப்படித்தானே உலக இயல்பு. ஆனால் எந்த பகட்டும் எந்த பட்டாட்டோப்பமும் இல்லாமல் பரமசிவனார் இருக்க அவரை துதிப்பவன் பணக்காரர்களா இருக்காளே. எல்லா கோலாகலத்தோட விஷ்ணு இருக்க அவரை துதிப்பவர்கள்லாம் தரித்திரர்களா இருக்காளே. இது எதனாலே என்று பரீட்சித்து கேட்கிறான். ஏ தத்வேதிதுமிச்சாமஹ சந்தேகோத்திர மகான்ஹினஹ. இந்த சந்தேகம் எனக்கு இருக்கு. இந்த சந்தேகத்திலிருந்து நாம எக்காரணம் கொண்டும் ஓஹோ இது சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்ன ஏதோ ஒரு விசாரம் ஆரம்பிச்சுடுத்து போல் இருக்கு இன்னும் தப்பா நினைச்சுடவே கூடாது. எத்தனையோ இடத்துல சிவன் கோவிலுக்குள்ளேயும் விஷ்ணு இருக்கார். கீழே பல இடத்துலையும் பார்த்திருக்கோம். காஞ்சிபுரத்துக்கு போகிறோம். 2 திவ்ய தேசங்களில் சிவனாருடைய கோயிலுக்குள்ளேயே பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். இதை பல தடவை இந்த நிகழ்ச்சியில நாம சேவிச்சிருக்கோம். அதே போல பெருமாள் கோவிலுக்குள்ள போனோம்னால் திருக்கோட்டியூர் பெருமாளை சேவிக்க போறோம். மாதவ பெருமாள் சௌமிய நாராயண பெருமான் அவ்வெம்பெருமானுடைய சன்னிதானத்துக்குள்ளேயே பரமசிவன் எழுந்தருளி இருக்கிறார். திருக்குறுங்குடி நம்பிய சேவிக்க போனோம்னா உள்ளேயே பக்கம் நின்றார் என்ன சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிறார். இப்படி பல இடத்துலையும் ஏன் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்திலே கரம்பனூர் உத்தமனைன்னு ஆழ்வாருடைய பாசுரம். அங்க பிரம்மாவும் இருக்கார், விஷ்ணுவும் இருக்கிறார், சிவனும் இருக்கிறார். 3 தெய்வத்துக்கும் அது திருத்தலம். இப்படி பலவிடங்களிலும் அவ ஒற்றுமையாத்தான் இருக்கா. பின் எதுக்கு இப்ப இந்த கேள்வி பிறந்ததுனால் ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு அவனுக்கு ஆசை. அதற்காக பரீட்சித்து கேட்கிறார். சுகர் பதில் சொல்றத பார்ப்போம். சிவஹ சக்தியுதஹ சஸ்வத் த்ரிலிங்கோ குணசம்ருதஹ வைகாரிகஸ்தைஜசஸ்ச தாமசச்சேத்யஹம் த்ரிதா சத்வம் ரஜஸ் தமஸ். இந்த 3ம் சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். இந்த 3 விதமான குணங்களோட உள்ளவர் சிவபெருமான். இந்த 3 குணங்களை தாண்டி இருக்கிறவர் விஷ்ணு. ஹரிர்ஹி நிர்குணஹா. இந்த முக்குணங்களும் ஹரியினிடத்தில் இல்லை. சாக்ஷாத் புருஷா புருஷோத்தமன். பிரகிருத்தே பரஹ. இந்த பிரகிருதி மண்டலத்தை தாண்டி இருக்கக்கூடியவர். சர்வதிர்க் உபதிரஷ்டா. அனைவரையும் அவரவர்களுடைய கர்மங்களில் தூண்டிவிட்டு சாட்சியாக இருப்பவர். தம் பஜன் நிர்குணோ பவேத். அவனை யாரொருத்தன் பஜிக்கிறானோ
யார் வணங்குகிறானோ அவனும் நிர்குணனாக ஆகிறான். அப்ப முக்குணங்களோடே சிவபெருமான் இருக்கிறார். அவருடைய உயர்ந்த பெருமகள் அதில் 16 ஒரு பங்கு. ததா விகாரா அபவன்னு ஷோடசாமீஷு கச்சன. பரமசிவனாருடைய பெருமகளிலே அவருடைய விகாரங்களில் 16 ஒரு பங்கு இருந்தால் அவனே பெரிய ஐஸ்வர்யமுடையவனாய் பணக்காரராக ஆகிவிடுகிறான். நிவிருத்தேஷ்வஸ்வமேதேஷு ராஜாயுஷ்மத் பிதாமகா ஸ்ருண்வன்னு பகவதோ தர்மானு அப்ருச்சத் இதம் அச்சுதம். ஏன் உன் தாத்தா தர்மபுத்திரன் யுதிஷ்டிரன் என்ன பண்ணான்னு பார். எவ்வளவோ பெரிய அரசனாக இருந்தாலும் கண்ணனை வேண்டினான். கடைசியில் அனைத்திலும் வைராக்கியம் ஏற்பட்டு உயர்ந்த பதவியே அடைந்தான்னு கேள்விப்படுறோம் இல்லையோ. அப்ப ஆசைப்பட்டதையெல்லாம் சிவபெருமானிடத்தில் வேண்டி பெற்று கொள்ளலாம். அவர் சுலபமாக ஆராதிக்கப்படுகிறார். ஆனா விஷ்ணுவோ சுலபத்தில் ஆராதிச்சிட முடியாது, சற்றே கஷ்டப்பட வேண்டும். மேலும் இந்த லோகத்து இன்பத்தை கொடுப்பதை காட்டிலும் மீளாத இன்பமான உயர்ந்த இன்பமான வைகுந்தத்தை முக்தியை விஷ்ணு அளிப்பதில் வல்லவர் என்று இங்கு கூறப்பட்டிருக்கு. ஆக ச ஆக பகவான் தஸ்மை பிரீதஹா சுஷ்ரூஷவே பிரபு நிருணாம். பரமசிவனாரோ பிரம்மாவோ சுலபத்தில் தாங்கள் அடியார்கள் பிரார்த்தித்ததை கொடுத்துடுறா, கஷ்டப்பட்டு ஆராதிக்க வேண்டாம். ஆனா பெருமான் கண்ணனோ வெகு நாள் கழித்து பரீட்சித்து பரீட்சித்து டெஸ்ட் வச்சு தான் கொடுப்பார். சுலபத்திர பகவான் கொடுத்துட மாட்டார். இந்த விஷயத்துல கண்ணனே சொல்லியிருக்கிற வார்த்தையான், யஸ்யாஹம் அனுகிருண்ணாமி ஹரிஷ்யே தத்தனம் சனைஹி ததோ தனம் தியஜந்தியஸ்ய ஸ்வஜனா துக்க துக்கிதம். யார் ஒருத்தருக்கு நான் அருள் புரிய வேணும் என்று விருப்பம் கொள்ளுகிறேனோ பகவான் அர்ஜுனனுக்கும் மற்ற பக்தர்களுக்கும் சொல்றார். யாரான ஒருத்தரை அனுகிரகிக்கணும்னு நான் சங்கல்பம் பண்ணிட்டேன்னா அவனுடைய பணத்தை முதல்ல பிடுங்கி விடுறேன். அவனோட சொத்துக்காரனாகவோ அவனை பணக்காரனாகவோ வைக்கிறதில்லை. ஏனெனில் பணம் இருக்க இருக்க கண்ணனை நினைக்க மாட்டோம். அந்த பணம் பேடுத்துன்னா அப்ப வைராக்கியம் வளரும், உலக இன்பத்தில் பற்று நீங்கும். அதுதான் பகவானுக்கு முதல்ல வேணும். அவரை சொத்தா ஏத்துக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரே தவிர மற்றவத்தை நாம் சொத்தாக ஏற்றுக்கொள்வதில் பகவானுக்கு விருப்பமில்லை. சயதா விததோத்யோகா நிர்விண்ணஸ்யா தனேகயா. தனத்தை திரும்ப திரும்ப கிடைக்கணும்னு முயற்சி பண்ணுவான். நான் அதை விட மாட்டேன், பலிக்க விட மாட்டேன். அப்ப அவன் வெறுத்து போவான். அப்பதான் சம்சாரத்துல வெறுப்பு வந்து என்னையே அடைவதற்கு முயற்சிப்பான். காங்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்தைஹ தேவதாக க்ஷிப்ரம் ஹி மானுசே லோகே சித்திர் பவதி கர்மஜா. கண்ணன் கீதையில சொல்றார், சிவனை சுலபமா ஆராதிக்கலாம், பிரம்மாவை சுலபமா ஆராதிக்கலாம். அர்ஜுனா என்ன சுலபத்தில் ஆராதிச்சிட முடியாது. என்னை பூசிப்பது கஷ்டம்தான். ஆனா யாரொருத்தன் என்னை விரும்பி என்னை பூசிக்கிறானோ அவனுக்கு நான் ரொம்ப சுலபமா இருக்கேன். கண்ணன் சொன்னதை பரீட்சித்துக்கு சுகர் உரைத்தார். இந்த இடத்தில் ஒரு வேடிக்கையான கதை சொல்றார். சத்யா சாப பிரசங்கோத்ய சிவோ பிரம்மானயாச்சுதா. ஒரு முறை விருக்கன்கிற அசுரன், சகுனி என்பவனுடைய பிள்ளை, விருக்கோ நாமாசுர புத்திரா சகுனேப்பதி நாரதம் திருஷ்டுவா அசுதோஷம் பப்ரச்ச தேவேஷு த்ரிஷு துர்மதி. 3 தேவதைகளுக்குள்ளே யாரை அண்டினால் சுலபமாக பயன் கிடைக்கும், சட்டென்று யாருக்கு திருப்தி ஏற்படும்? விருக்காசுரன் கேட்டார். நாரதர் சொல்லிட்டார், பரமசிவனாரை குறித்து தியானம் பண்ணு, உனக்கு வேண்டியதை கொடுப்பார். பரமசிவனாரை குறித்து தியானம் பண்ணினான். மிகுந்த கோரமான தபஸ். தன்னுடைய சதை மாம்சத்தை அறுத்தறுத்து ஹோமத்தில் இட்டு 6 நாட்கள் தவம் புரிந்தான். சிவபெருமான் காட்சி அளிக்கல. 7வது நாள் தன்னுடைய தலையே அறுத்து ஹோமம் பண்ண போக சிவனுக்கு பிரீத்தி ஏற்பட்டு வந்தவனை தடுத்தார், கைப்பிடித்தார். கைப்பட்டவுடன் உடம்பத்தனையும் சரியா படுத்து, உனக்கு என்ன வேணும் என்று சிவன் கேட்டார். எஸ்ய எஸ்ய கரம் சீர்ஷ்ணி தாஸ்யே சப் மிரியதாமிதி. நான் யார் யார் தலையில கைய வைப்பேனோ அவர்கள்லாம் அழிஞ்சு போடணும், அவர்கள் இறந்துடணும். சரின்னு சிவனும் கொடுத்துட்டார். பாம்புக்கு பாலை வார்க்கிறோம்னு அவருக்கு தெரிஞ்சது, ஆனாலும் கொடுத்தார். கடைசியில் விருக்காசுரன் சிவனுடைய தலையிலேயே கைய வைக்க வேணும் என்று துரத்தி கொண்டு வர சிவபெருமான் நேர விஷ்ணுவனிடத்தில் வந்தார். பெருமான் வைகுண்டத்தில் எழுந்தருளி இருந்தவர் சடக்கென ஒரு பிரம்மச்சாரி உருவத்தை எடுத்திருந்தார். ததோ வைகுண்டம் அகமது பாஸ்வரம் தமசப்பரம் யத்திர நாராயணா சாட்சாத் ஞாசினாம் பரமாகதி சாந்தானாம் நெசதண்டானாம் யதோ நாவர்த்ததே கதா. பிரம்மச்சாரி வேஷத்துல வந்து, விருக்காசுரனே எங்க வேகமா ஓடுறாய், சற்றே ஓய்வெடு, ரொம்ப நேரமா ஓடி வந்திருக்காய் போல் இருக்கு, என்ன ஆசைப்பட்டு இப்படி ஓடி வருகிறாய்னு சொல்லு. அப்ப விருக்காசுரன் சொல்றார், ஏவம் சேத்தர்ஹி தத்வாக்கியம் நவயம் ஸ்ரத்த தீமகி. நான் பரமசிவனாரிடத்துல வரம் பெற்றேன், பரீட்சிக்கணுங்கிறதுக்காக அவர் தலையில கைய வைக்க போனேன், ஆனா அவர் வைக்க விட மறுக்கிறார். பகவான் சொல்றார்,
சிவன் கொடுத்த வாக்கியத்துல எனக்கு நம்பிக்கையே இல்லை, அவர் வரம் பொய்யா மெய்யா எனக்கு தெரியல, அதனால அவரை விட்டுடுவோம், நம்ம வேற எப்படியானு பரீட்சை பண்ணி பார்த்தாகணும், இந்த கையை உன் தலையில வை, அது சரியா இருக்கு, அப்ப சிவன் உண்மை பேசினார்னு அர்த்தம். உனக்கு ஒண்ணுமே ஆகலேன்னு வச்சுக்கோ, அப்ப சிவன் பொய் சொல்லியிருக்கார், பொய் சொன்னவரை நன்னா தண்டிச்சுடுவோம் என்று தன்னுடைய அழகான முகத்தோட பகவான் பேச, அதை கண்டு ஏமாந்து போய் தன் தலையில கையை வைக்க, அப்போதே விருக்காசுரன் அழிந்து போனான் என்று சரித்திரம். இந்த சரித்திரத்தை யார் கேட்டாலும் கிரித்திர மோக்ஷம் கதையேன் சுருணோதிவா விமுச்சதே சம்ஸ்ருதிபிஸ்ததாரிபி, விரோதிகள் எல்லாம் தொலைவார்கள், சம்சாரம் என்னும் விரோதியே தொலைந்து போகும். உயர்ந்த கதையை கேட்டோம், மேலும் பார்ப்போம்.